செய்தி. எங்கே நடந்தாலும் பெண்களுக்கு எதிராக நடக்கும்போது ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த போலீஸ்? இங்கே முதலமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரா? இங்கே எத்தனை பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கு? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மேம். உங்களுக்கு one is the political patronage. Second thing is, when the court has said that the police has failed, there is no confidence in the police and they are ordered a CBI probe. CBI probe நடக்கறச்சே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி crime evidence அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் உடைக்கறாங்கன்னா imagine the breakdown of law and order. It is not normal. சரி, நான் இப்பதான் சொன்னேன் தயவு செஞ்சு இது பாஜக ரூல் பண்ற மாநிலமும் ஃபோக்கஸ். தமிழ்நாடு வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் இதை கண்டுக்கல? ஏன் அது யாருமே நமக்கு அதனால பாதிப்பு? நாளைக்கு நம்மளோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்களுக்கு மதர்ஸ்க்கு இது நடக்காதா? தயவு செஞ்சு இது அதான் சொன்னேனே, கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரோட மனசாட்சி இது, எல்லாரோட மனசாட்சி தானே. அது ஏன் ஒவ்வொரு தடவையும் அதான் சொல்றேன், எதிர்கட்சியில இருந்து உடனே என்ன வரும்? பாஜக மாநிலத்துல இது நடக்கலையா? இது வந்து இது பொலிட்டிக்கல் இஷ்யூவே கிடையாது. நம்ம நாட்டுடைய பெண், நம்ம வீட்டு சகோதரி, நம்ம வீட்டு பெண், இந்த மாதிரி எந்த மாநிலம் இருந்தாலும், எந்த மாநிலம், இட்ஸ் கலெக்டிவ் ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் டைம் அண்ட் அகேன். இது முதல் தடவை கொல்கத்தால நடந்திருக்கு இல்ல? ஏமா சாமி, உணவா நீங்க எல்லாமே வருவீங்க, எல்லாரும் வருவீங்க, வாங்க, எல்லாமே வாங்க, நான் இல்ல சொல்லல. அவங்க அதே மாதிரி வந்து நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இது மாதிரி வந்து ஏற்கனவே 7 வருஷம் நடந்துருச்சு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதே மாதிரி ராஜினாமா பண்ணாங்களா அப்படின்றத பாஜக அங்க சிபிஐ இன்கொயரி நடக்கலையே. அவங்க வந்து ரூல்ஸ், கரெக்டான ரூல்ஸ் வந்து யாருமே வந்து இதுல டேம்பர் பண்ணலையே, எவிடன்ஸ்ல யாருமே டேம்பர் பண்ணல இல்லைங்க. when you fail collectively as a government, அதுதான் சொல்றேன், fail collectively as a government. அங்க சிபிஐ வந்து விசாரணை நடக்கல. இல்ல சிம்பிள் क्वेश्चन சார் உங்களுக்கு. who is இப்போ இன்னொரு நீங்க எல்லாம் பிரஸ்ல வந்து ஒரு I don't know whether it's போனஃபைட் ஆர் நாட், பட் ஆடியோ வைரல் கிளிப் ஒன்று வந்தது பிரஸ்ல. இதை பத்தி ஒரு இன்டர்னும் ஒரு பிஜி டாக்டரும் பேசுறாங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா, இதை பல பேர் ஒருத்தர் பண்ணல, அட்டாப்சி சொன்ன மாதிரி பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு இன்டர்ன் வந்து நெவ்யூ, ஒரு டிஎம்சி எம்பியோட நெவ்யூன்றாங்க. ஸோ கொஸ்டின் என்னன்னா, ஹூ இஸ் மம்தா பானர்ஜி as a police minister, health minister trying to protect? Who are they trying to protect? Is it involvement with the party? இப்போ நீங்க சந்தேஷ் கல்ல எடுத்தீங்கன்னா 55 நாள் ஷாஜான் ஷேக் அரெஸ்ட் பண்ணல. High Court again when High Court ordered only the arrested Shahjahan Sheikh, who was a TMC member who was violating and abusing women in the party office. Similar incident here. So neenga vandu I am not trying to, this is not a defense or trying to explain what happened there. Question here is simple. Alleged involvement of party people, CBI vandapramum police is broken down. As a police minister, she has to take responsibility, and senior leaders of that India alliance should prevail upon her and tell her, you please resign for the sake of democracy and women's safety, because only then people will take this issue seriously. 2019 90,000 பெண்கள் காணாமல் போயிருக்காங்க இந்தியாவில். ஸ்டில் வரைக்கும் 3,75,000 பேர் வந்து காணாமல் போயிருக்கிறத வந்து உள்துறை அமைச்சகம் கேட்கல எனக்கு. உள்துறை அமைச்சகமே 3,75,000 பெண்கள் வந்து இந்தியாவில் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க. பெண்கள் காணாம, நீங்க வந்து கன்ஃபியூஸ்ட் ஆயிடுறீங்க. பெண்கள் வந்து காணாம போறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும், பல விஷயங்களுக்கு இருக்கும். நீங்க பிரஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும், காணாம போறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். பல பேர் வந்து காணாம போயிருக்காங்க, பார்த்தா வேற இடத்துல வேற பேரோட மதம் மாத்திட்டு வேற இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தகவலும் நமக்கு வந்திருக்கு இல்லைங்க. ஸோ காணாம போறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு பிரச்சனை, ஒரு பெண்ணுக்கு எதிராக அவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை எப்படி நீங்க கம்பைன் பண்ணி பேச முடியும்? கரெக்டுங்க, 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 இல்ல சொல்லு. அப்ப காணாம போறதுக்கு அதுதான் சொல்றேன். அப்ப எங்க கலெக்டிவ் ஃபெயிலியர் எங்க இருக்கு? அது மேக்ஸிமம் எந்த மாநிலத்தில் நடக்குது? நீங்க வந்து ஒன்னு பார்க்கணும், நீங்க ப்ரொடெக்டிங் த கல்பிரிட்னு ஒன்று இருக்கு பாருங்க. யார் தவறு பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து பாதுகாக்கிறீங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக உங்களால என்னெல்லாம் செய்ய முடியும், நீங்க அந்த பவர்ஸ் யூஸ் பண்றீங்க. அப்ப ஷாஜான் ஷேக் இருக்கும்போது 55 நாள் ஃப்ரீயா தானே இருந்தாரு. எல்லா எவிடன்ஸ் இருந்ததுல பார்ட்டி ஆபீஸ்ல பெண்களுக்கு ஒரு பாலியல் தொல்லை பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க என்ன பண்ணீங்க?
மறுபடியும் அந்த கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதை எடுத்துட்டு போயிருக்கீங்க. எவிடன்ஸ் இருக்கு. நீங்க இப்போ என்ன பாக்குறீங்க? நீங்க வந்து எவிடன்ஸ் தானே தேடுறீங்க. எவிடன்ஸ் இருக்குல்ல, ஷாஜான் ஷேக்ல எவிடன்ஸ் இருக்கு. இப்போ இந்த குழந்தை வந்து 31 வயசுல ஒரு குழந்தை அங்க வந்து இப்படி கொடூரமான வகையில் ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்கன்னா எவிடன்ஸ் எங்க இருக்கு? நீங்க எவிடன்ஸ் வைப் அவுட் பண்றதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்கீங்க. 3 நாளா ஒண்ணுமே பண்ணல. நீங்க சிபிஐக்கு கொடுக்கல, அங்க போய் கிளீன் பண்ணிருக்கீங்க. நீங்க அங்க வந்து ரெனோவேஷன் ஒர்க் வந்து பெர்மிஷன் கொடுத்தீங்க. செவுரெல்லாம் உடைச்சிருக்காங்க. எங்க அது நடக்குமா இது? அப்ப யார் சப்போர்ட் பண்றீங்க? அந்த பிரின்சிபல் கேள்வி கேட்கல, அந்த சூப்பரிண்டென்டென்ட் யார் ஃபோன் பண்ணா? ஒரு உடம்ப பார்த்தோன்னே தெரியல உங்களுக்கு அது சூசைட் இல்லைன்னா தெரியல? 2 கால் வந்து 90 டிகிரியில திரும்பி கிடக்குது, கை வந்து எப்படி வந்து உடஞ்சி கிடக்குது, தலை வந்து பலமா வந்து பல முறை செவுரில் அடிச்சிருக்காங்க. இல்லை நாங்கள் ஒரு ஹெவி வெயிட்டோடைய தலையில் அடிச்சிருக்காங்க. 2 கண்ணில் இருந்து ரத்தம் வருது, ஜோ உடஞ்சிருக்கு, உடம்புல எல்லாம் கடி மார்க் இருக்கு. பார்த்தாலே தெரியல உங்களுக்கு இது வந்து சூசைட் கிடையாதுன்னா? அப்போ எந்த தைரியத்தை அந்த சூப்பரிண்டென்டென்ட் வந்து பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்க குழந்தை வந்து சூசைட் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க? அப்போ அது போய் தானே சொல்றாங்க. அப்போ அந்த சூப்பரிண்டென்டென்ட் ஏன் கேள்வி கேட்கலன்னா நாங்க கேட்கிறோம். யார் ப்ரொடெக்ட் பண்றீங்க, யார் பாதுகாக்கணும்னா நீங்க பாக்குறீங்க? உங்க பொசிஷன் நீங்க பாதுகாக்கிறீங்களா, இல்ல உங்க கட்சியில் இருக்கிறவங்களை தவறு செஞ்சதுனால அவங்கள பாதுகாக்கணும்னா நீங்க நினைக்கிறீங்களா? அதுதானே கேள்வி இருக்கு. முடிச்சு போடுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரைட் லெஃப்ட் எல்லாமே முடிச்சு போட்டுடலாம். ஆனா நியாயம் எங்க இருக்கு அதுதான் நான் கேட்கிறேன். மணிப்பூர் நடக்கும்போது இன்னொரு காங்கிரஸ் கேட்கறாங்க, ஏன் பிரைம் மினிஸ்டர் கூட அங்கேயும் பெண்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க, அங்கேயும் இதே மாதிரி வந்து நடந்திருக்கு. அப்ப என்ன கேட்கறாங்க, அவங்க இப்ப திமுக போன்ற கட்சி ஏன் பிரதமர் போட கேட்கறாங்க. இப்ப மொத்தம் மேற்கு வங்கத்தில் நடக்கும்போது நீங்க என்ன கேட்கறீங்க, ஏன் வந்து அந்த முதலமைச்சர் ராஜினாமா கேட்கறீங்க? இப்படி பிரச்சனைகள் பிரைம் மினிஸ்டர் எங்க அமித்ஷாஜி வெண்ட் தேர், ஸ்டேட் தேர் ஃபார் இல்ல ப்ளீஸ், இது அவங்க ஸ்டேட்டுங்க இருக்கு, எவ்வளவு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குங்க. அவங்க இப்ப நேத்திக்கு பிரைம் மினிஸ்டர் மென்ஷன் மணிப்பூர் இன் ஸ்பீச். He said it is coming back to peace, things are well. Home Minister went there, stayed there for 3 days and everything. இல்ல நான் வந்து வாதம் பண்ண வரல. நான் சொல்ற ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட், நானும் பொதுவாக சொல்றோம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட் ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி and she can't run away from this. It is unfair, it is wrong, it sets a very wrong precedent. இல்ல அரசியல் பெனிஃபிட்டுக்காக அவங்க தான் பண்றாங்க. அது அரசியல் பெனிஃபிட், அரசியல் அதான் இந்திய அலைன்ஸ் தானே ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கு. இல்ல ஏங்க அதுதான் அது பிஜேபி ரூல் ஸ்டேட், அதனால தான் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் படிச்சவங்க, நீங்க எல்லாம் பிரஸ்ல இருக்கீங்க. மணிப்பூர்ல நடந்த பிரச்சனையே வேற, கரெக்ட்? மணிப்பூர்ல நடக்கிற பிரச்சனை கொல்கத்தால நடந்த பிரச்சனை கிடையாது, பிரச்சனையே வேற. ஓகே, எல்லா இடத்துல பிரைம் மினிஸ்டர் போக முடியாது, அதனால தான் மாநிலம் இருக்கு, ரைட்? அடுத்து அதுதான் சொல்றேன், அது அரசியல் பண்ணணும். ஒரு விஷயம் வரும்போது அது அரசியல் பண்ணணும். இது சாதகமா இல்லை. நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், ஒரு பெண்ணாக ஒரு தாயாக நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி. ஏன் அண்ணாமலைஜி ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு, அரவிந்த் மேனன்ஜி ட்வீட் பண்ணிருக்காரு. ஸ்டேட் இத நீங்க கேக்குறதே இல்ல சார். நீங்க you have to do your research. No, I don't want to go further on this. மாநில தலைவர் அத பத்தி தெளிவா பேசிருக்காரு நேத்திக்கு. அப்புறம் மாநில பொறுப்பாளர் பேசிருக்காரு. நீங்க உங்க கேள்வியில வந்து நியாயம் இல்ல சார். I won't answer that because your question is wrong. They have already answered. நாங்க வந்து அத பத்தி பேசவே இல்லங்கிறது கிடையாது. No, there's no point. He is not fair. இல்ல மாநில தலைவர் பேசினதுக்கு அப்புறம் அத பத்தி விவரமாக நாங்க பிரஸ் மீட் கொடுக்கணும்னா நீங்க இன்னைக்கு வந்து இல்ல சார் இன்னைக்கு வந்து இல்ல சார் ஒரே ஒரு क्वेश्चन இல்ல சார் விளக்கம் சொல்லிடுறேன் சார் விளக்கம் சொல்லிடுறேன். இல்ல இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து எல்லா ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் இத பத்தி பண்றோம் சார். சோ இதுதான் அஜெண்டா. நீங்க இங்க மட்டும் இல்ல, அதனால தான் இத பத்தி பேசினோம் சார். உங்க கேள்விக்கு வந்து மாநில தலைமை சொல்லிட்டாங்க சார் ஏற்கனவே அந்த ஸ்டேட்மென்ட் பார்த்து. தொடர்ச்சியா இது நடந்திருக்குன்னு சொல்றீங்க, கரெக்ட் ஓகே நீங்க சொல்றது. இதே மாதிரி பிஜேபி ஆளுகிற ஒரு சில மாநிலங்களும் வந்து அந்த மாதிரி நடந்துருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா எந்த மாநிலத்தில் நடந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அந்த மாநில முதலமைச்சர்கள் விலக வேண்டுமா? அப்படி சொல்லல. நான் தொடர்ந்து பிரச்சனைகள் நடக்குதுல்ல. ஒரு இன்சிடென்ட் உத்தரகண்ட்ல நடக்குதுன்னா நீங்க மாநில தலைவர் இல்லைன்னா ஒரு அங்கிருந்து இருக்கிறது முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் கேட்கல. நீங்க ஒரு விஷயம் கவர் பண்றதுக்கான எல்லா வகையில நீங்க வந்து அது பயன்படுத்துறீங்க, உங்க பொசிஷன் நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க தான் நாங்க சொல்ல வரோம். அங்க இருக்கிறது சிபிஐ பிரச்சனை இருக்கா, இல்ல விசாரணை நடக்கும் போது இல்ல அங்க இருக்கிறத எல்லா எவிடன்ஸ் டேம்பர் பண்றதுக்கு வேலை நடக்குதா, ஹைகோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்ததா, இல்ல இங்க ஒரு வாரம் கழிச்சியும் எந்த எவிடன்ஸும் இல்ல, அதுதானே இருக்கு. எல்லா கேஸும் சிபிஐ
எல்லா கேஸும் சிபிஐக்கு மாறது இல்ல. இது சிபிஐக்கு எப்போ போச்சு? ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் 3 நாள் நீங்க ஃப்ரீயா உட்கார்ந்துருந்தீங்க. போலீஸ்காரங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், அங்க இருக்கிற எவிடன்ஸ் எவ்வளவு கிளியர் பண்ணாலும் பண்ணட்டும், அப்படிதானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. Yeah. அந்த காவல்துறை பொறுப்புனா அந்த சிஎம் பொறுப்பு நீங்க சிஎம் இஸ் போலீஸ் மினிஸ்டர். சிஎம் தான் போலீஸ் மினிஸ்டருங்க. கரெக்ட். அதே சமயத்துல பாஜக ஆளுகின்ற அதே ஸ்டேட்லயும் அவங்க தானே பொறுப்பு ஏற்கணும். அதுதான் சொல்றீங்க. நீங்க இங்க நடந்தது, உத்தரகண்ட்ல நடந்தது, யாருமே வந்து அங்க எவிடன்ஸ் டெம்பர் பண்றதுக்கான வேலையை செய்யல. சரிங்களா? யாரும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வேலையை செய்யல. விசாரணை கரெக்டா நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க யாருமே வந்து ஹைகோர்ட்டுக்கு போகல. ஹைகோர்ட்டுக்கு போய் இங்கே விசாரணை நடக்கும்போது இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, எந்த விசாரணையும் நடக்கலைன்னா யாருமே ஹைகோர்ட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஆனால் கொல்கத்தாவில் அப்படி கிடையாது. ஹைகோர்ட்டுக்கு போய் பெற்றோர்கள் ஹைகோர்ட்டுக்கு போய் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை. சொன்னதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட் இன்டர்வியூன் பண்ணி அவங்க சிபிஐக்கு கொடுத்துருக்குறாங்க. கோர்ட்டில் இருந்ததுக்கப்புறம் எப்பவுமே நீங்க எது இருந்தாலும் அதான் சொல்றேனே, டாட்ஸ் கனெக்ட் பண்றதுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எல்லாரும். இல்ல விஷயம் வரும்போது பிரிஜ் பூஷன் வந்து இட்ஸ் a different case altogether. we asking for evidence கேக்குறோம்லமா. எந்த இருந்தாலும் இப்போ உங்க மேல நாளைக்கு வந்து யாரை வந்து ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா நீங்க எவிடன்ஸ் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா கிடையாது. we all stand by our athletes. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நடவடிக்கை எடுக்கப்படுதில்ல, அதுக்கு நடவடிக்கை எடுக்காம அவர் வந்து உட்கார வச்சுட்டு அழகு பார்க்குறோம், அப்படி கிடையாதுல்ல. எல்லாமே வருது இல்ல, எல்லாம் விசாரணையில் இருக்குல்ல. இதே நான் NCWலயே என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NCW ரூல்ஸ் என்ன இருக்கு தெரியாம எல்லாரும் கேள்வி கேட்டுருவீங்க. நான் தலைவர் கிடையாது, நான் மெம்பராக இருந்தேன். NCW மெம்பராக இருந்தேன், தலைவர் கிடையாது. ஸோ அது ரூல்ஸ் ஒன்று இருக்குது. NCW இருக்கும்போது அந்த ரூல்ஸ் யாருமே தெரியாமல் பேசினீங்கன்னா அதுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியாது. ஒரு 2 நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் லெசன் எடுக்கணும். ரூல்ஸ் டேம்பர் பண்ணுறதுக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான். டேம்பர் பண்ணுறதுக்கு யாருமே வேலை பார்க்கல. போராடினாங்க, அவங்க கூட நாங்கள் நிற்கிறோம். சரிங்களா? பாதுகாக்கிறதுக்காக கேஸ் இருக்குது, கேஸ் நடக்குது, கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்லேருந்து வரோம் உங்களுக்கு. Okay. Yeah? Okay, brother. Thank you. Thank you.